இன்று நாம் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் இடம்பெற்ற 17வது அதாவது ட்ரிக்னோமெட்ரி கேள்வியினை இன்று நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே கேள்வியில் முதலாவது கேள்வியாக இடம்பெற்றுள்ள tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை tan ஆல்ஃபா tan பீட்டா ஆகியவற்றின் சார்பில் தர சொல்லியிருக்காங்க. ஆகவே tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்பது tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா ஓவர் 1 - tan ஆல்ஃபா tan பீட்டா என்பதை நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம். ஆகவே அடுத்த கேள்வியாக வருவது இதிலிருந்து tan ஆல்ஃபா அதாவது இதிலிருந்து tan 2 தீட்டாவினை tan தீட்டாவின் சார்பில் பெற சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் இங்கு பார்க்கலாம் tan 2 தீட்டாவினை எடுப்பதற்கு இங்கு அல்ஃபாவும் பீட்டாவும் சமனாக வேண்டும். ஆகவே அல்ஃபாவும் பீட்டாவும் சமன் எடுத்து அதனை தீட்டாவென எடுப்பதன் மூலமாக நாம் இதனை கண்டு கொள்ளலாம். ஆகவே அல்ஃபாவும் பீட்டாவும் சமன் அது தீட்டாவாக ஆகும்போது அல்ஃபாவிற்கும் பீட்டாவிற்கும் பதிலாக நாம் இங்கு தீட்டாவினை பிரதியிட வேண்டும். ஆகவே tan தீட்டா ப்ளஸ் தீட்டா tan 2 தீட்டாவாக மாறும். இங்கு அல்ஃபா பீட்டா என்பது பதிலாக தீட்டாவினை பிரதியிடும் பொழுது tan தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஓவர் 1 - tan தீட்டா இன்டு tan தீட்டா. ஆகவே tan 2 tan தீட்டா ஓவர் 1 - tan வர்க்கம் தீட்டா ஆக மாறும். ஆகவே 2 தீட்டாவிற்கான கோவை 2 tan தீட்டா ஓவர் 1 - tan வர்க்கம் தீட்டா ஆக மாறும். இங்கு நாம் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது sin 2 தீட்டா அதாவது sin 2 தீட்டாவிற்கான விரிவானது எவ்வாறு வரும் எனில் sin 2 தீட்டாவிற்கான விரிவானது 2 tan தீட்டா ஓவர் 1 + tan வர்க்கம் தீட்டா. அதாவது sin 2 தீட்டாவிற்கான விரிவானது 2 tan தீட்டா ஓவர் 1 + tan வர்க்கம் தீட்டா என்றவாறு வரும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி கூறியுள்ளேன். அடுத்த கேள்வியாக நாம் பார்க்கலாம் tan 3 தீட்டாவிற்கான கோவையினை தருக. அதாவது tan 3 தீட்டாவிற்கான கோவை எவ்வாறு எழுதி கொள்ளலாம் எனில் tan 2 தீட்டா ப்ளஸ் தீட்டா ஆனது tan 3 தீட்டாவாக அமையும். ஆகவே tan 3 தீட்டா சமன் அதனை tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டாவின் விரிவில் அல்ஃபாவிற்கு பதிலாக 2 தீட்டாவினையும் பீட்டாவிற்கு பதிலாக தீட்டாவினையும் பிரதியிடும் பொழுது tan 2 தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஓவர் 1 - tan தீட்டா இன்டு tan 2 தீட்டாவாக மாறும். ஆகவே இந்த கோவையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கும் tan 2 தீட்டா வந்துள்ளதால் tan 2 தீட்டாவிற்கு நாம் எடுத்த கோவையினை இங்கு பிரதியிடலாம். ஆகவே 2 tan தீட்டா ஓவர் 1 - tan வர்க்கம் தீட்டாவை பிரதியிட வேண்டும். அவ்வாறு கீழுள்ள கோவைக்கும் நாம் பிரதியிட வேண்டும். பிரதியிடும் பொழுது மேலுள்ள கோவையில் 1 - tan வர்க்கம் தீட்டாவினை ஃபோமசி எடுக்கும் பொழுது 1 - tan வர்க்கம் தீட்டாவானது tan தீட்டாவின் சென்று பெருக்கப்படும். ஆகவே பெருக்கப்படும் பொழுது 2 tan தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்டு 1 - tan வர்க்கம் தீட்டா எனும் கோவை மேலே பெறப்படும். அதே போல 1 - tan வர்க்கம் தீட்டாவானது ஒன்றுடன் சென்று பெருக்கப்படுவதனால் 1 - tan வர்க்கம் தீட்டா இன்டு -tan தீட்டா இன்டு 2 tan தீட்டா எனும் கோவை கீழே பெருக்கப்படும். 1 - tan வர்க்கம் தீட்டா ஃபோமசி எடுத்த இரண்டும் வெட்டுப்பட்டு விடும். ஆகவே 2 tan தீட்டா tan தீட்டாவினை பிராக்கெட்டிற்குள் சென்று பெருக்கும் பொழுது tan தீட்டா மைனஸ் tan கணம் தீட்டாவாக மாறும். 1:1 1 ஆகும். 1 - tan வர்க்கம் தீட்டா tan வர்க்கம் தீட்டாவாக மாறும். அதே போல் -tan வர்க்கம் தீட்டா ஏற்கனவே உள்ளது அவ்வாறு இருக்கும். ஆகவே இங்கும் நாம் இவற்றை சுருக்கும் பொழுது 3 tan தீட்டா tan கணம் தீட்டா 1 - 3 tan வர்க்கம் தீட்டா என்றும் கோவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த கேள்வியில் கூறப்பட்டுள்ளது தீட்டாவினை 5π/12 என பிரதியிடுவதன் மூலம் 5π/12 ஆனது x கணம் -3x வர்க்கம் -3x + 1 சமன் 0 எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வாகும் என்பதை காட்டச் சொல்லியிருக்காங்க. ஆகவே இங்கு நாம் பிரதியிட வேண்டும் தீட்டாவிற்கு பதிலாக 5π/12 என்பதை. ஆகவே நாம் இங்கு tan 3 தீட்டாவிற்கு பதிலாக இங்கு tan 3 தீட்டாவில் தீட்டாவிற்கு பதிலாக 5π/12 பிரதியிடலாம். பிரதியிடும் பொழுது சுருக்கப்பட்டு tan 5π/4 எனும் அதாவது திருகோணகணித வீதம் பெறப்படும். ஆகவே tan π/4 × 5 ஆனது இந்த இடத்தில் வரும். அதாவது மூன்றாவது கால்வட்டத்தின் நடுப்பகுதியில் வரும். ஆகவே மூன்றாவது கால்வட்டத்தில் tan ஆனது ப்ளஸ் பெருமானத்தை கொண்டிருப்பதன் காரணமாக π/4 × 5 ஆகையால் tan π/4 வந்துட்டு 1. ஆகவே tan 5π/4ம் 1 எனும் பெருமானத்தை தரும். அதுவும் நேர் பெருமானத்தை தரும். ஆகவே tan 3
தீட்டாவிற்கு பதிலாக 1 எனும் ஒன்றை பிரதிடும், அதாவது தீட்டாவிற்கு பதிலாக 5π/12 பிரதிடும் பொழுது tan 3 தீட்டாவிற்கு பதிலாக 1 பிரதியிடலாம். அதே போல் tan 3 tan தீட்டாவில் இங்கு உள்ள ஒவ்வொரு தீட்டாவிற்கும் பதிலாக 5π/12 பிரதிட முடியும். ஆகவே பிரதிடும் பொழுது இவ்வாறான ஒரு கோவை பெறப்படும். அதனை எழுவாயாக மாற்றி அதாவது அந்த கோவையினை எக்ஸ் கணம் -3x வர்க்கம் -3x + 1 எனும் வடிவிற்கு மாற்றி எடுக்க முடியும். அதாவது குறுக்கு பெருக்கம் செய்யும் பொழுது இவ்வாறு கோவை பெறப்படும். ஆகவே இங்கே அதாவது வலது பக்கத்தில் உள்ள tan கணமானது இங்காலே இடது பக்கத்திற்கு வரும் பொழுது +tan கணமாக மாறும். அதே போல் -3 tan வர்க்கம் இடது பக்கத்திலேயே உள்ளது. வலது பக்கத்தில் உள்ள 3 tan ஆனது இடது பக்கத்திற்கு வரும் பொழுது -3 tan ஆக மாறும். இவ்வாறான கோவை என்று பெறப்படும். ஆகவே இந்த கோவையும் அதாவது இந்த சமன்பாடும் எக்ஸ் கணம் வடிவில் உள்ள சமன்பாடும் எக்ஸின் சார்பில் உள்ள சமன்பாடும் ஒரே வடிவத்தை கொண்டிருப்பதன் காரணமாக எக்ஸ் ஆனது அதாவது tan 5π/12 ஆனது எக்ஸ் கணம் -3x வர்க்கம் -3x + 1 = 0 எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வாக அமையும். ரைட். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் எக்ஸ் கணம் -3x வர்க்கம் -3x + 1 x + 1 இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் -4x + 1 என்றவாறு எழுத முடியும். அதாவது ஒரு படிக்கோவை ஒன்றினதும் இரு படிக்கோவை ஒன்றினதும் பெருக்கமாக எழுத முடியும் என தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் 5π/12 ஆனது 2 + √3 சமனாகும் என்பதை உய்தெரிய சொல்லியிருக்காங்க. ஆகவே நமக்கு தெரியும் எக்ஸ் கணம் -3x வர்க்கம் -3x + 1 ஆனது 0க்கு சமனாக காணப்படும் பொழுது அதன் ஒரு தீர்வு tan 5π/12 எனின் எக்ஸ் + 1 இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் -4x + 1 ஆனதும் 0க்கு சமனாக காணப்படும் பொழுது tan 5π/12 ஆனது அதன் ஒரு தீர்வாக காணப்படும். ஆகவே நாம் அறிவோம், அதாவது இரண்டு கோவைகளின் பெருக்கமானது 0க்கு சமனாக காணப்படும் பொழுது தனித்தனி கோவைகளை 0க்கு சமப்படுத்த முடியும். ஆகவே x + 1 = 0 ஆகையால் x ஆனது -1ற்கு சமனாக காணப்படும். அவ்வாறு எக்ஸ் வர்க்கம் -4x + 1 ஆனதும் தனியாக 0க்கு சமனாக காணப்படும். இங்கே பார்க்கலாம், எக்ஸ் ஆனது -1ற்கு சமனாக காணப்பட்டால் tan 5π/12 ஆனது முதலாவது கால்வட்டத்திற்குள் அடங்கும். முதலாவது கால்வட்டத்திற்கு அடங்குவதன் காரணமாக டேனுக்கு வரக்கூடிய பெருமானமானது நேர்பெருமானமாக காணப்படும். ஆகவே நேர்பெருமானமாக காணப்படுவதன் காரணமாக டேனிற்கு மறைபெருமானங்கள் வராது. ஆகவே tan 5π/12 ஆனது மறைபெருமானத்தை எடுக்காது முதலாவது கால்வட்டத்திற்கு வருவதன் காரணமாக, அதாவது 0ஐ விட பெரிய பெருமானத்தையே கொண்டிருக்கும் 5π/12 ஆனது. ஆகவே முதலாவது -1 எனும் தீர்வு வரப்பட மாட்டாது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் 2 + √3 என்பதே தீர்வாக வர வேண்டும் என்பதை உய்தெரிய சொல்லியிருக்கும் பொழுதோ அது இருபடிக்கோவைக்கு எக்ஸிற்கான தீர்வு எடுக்கும் பொழுதுதான் வரும் என்பதை நாம் அறியலாம். ஆகவே நாம் ஒரு இருபடிக்கோவை ஒன்றிற்கான தீர்வு எடுக்கும் பொழுதோ நாம் 3 முறைகள் மூலம் தீர்வினை எடுப்பதற்கு நாம் தரம் 11களில் படித்திருப்போம். அதாவது 3 முறைகள். ஒன்று காரணிப்படுத்தல் முறை, காரணிப்படுத்த முடியுமாக இருந்தால் காரணிப்படுத்தல் முறை, அடுத்தது நிறைவர்க்கமாக்குதல் முறை, அடுத்தது ஒரு சூத்திர முறை. இங்கு நாம் காரணிப்படுத்த முடியாததன் காரணமாக நாம் இதை நிறைவர்க்கமாக்கல் முறையின் மூலம் செய்து கொள்ள முடியும். ஆகவே முதலாவது நிறைவர்க்கமாக்கல் முறை மூலம் நான் செய்து காட்டும் பொழுதோ, அதாவது எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் எக்ஸ் வர்க்கம் -4x + 1 என்று காணப்பட்டால் எக்ஸிற்கு முன்னுக்குள்ள குணகத்தை இரண்டால் பிரித்து அதன் வர்க்கத்தை அருகில் போட வேண்டும். ஆகவே எக்ஸின் குணகம் -4 2ஆக பிரித்தால் -2 வரும். ஆகவே -2 முழுவதின் வர்க்கமானது 4ஆக மாறும். ஆகவே அந்த 4ஐ போட வேண்டும். போட்டுவிட்டு ஏற்கனவே +1 உள்ளதன் காரணமாக +1க்கு சமப்படுத்துவதற்காக வேண்டி மறை 3ஐ கழித்தால் தான் +1ற்கு சமனாக காணப்படும். ஆகவே 4லிருந்து -3ஐ கழித்து காட்ட வேண்டும்.
இதன் பின்னர் என்ன செய்ய வேண்டுமென்றால் இதை நிறைவர்க்கமாக எழுத முடியும். அதாவது x-2 முழுவதின் வர்க்கம் என்று இந்த கோவையை நிறைவர்க்கமாக எழுத முடியும். ஆகவே நாம் அவ்வாறு எழுதலாம். நிறைவர்க்கமாக எழுதிவிட்டு -3 சமனுக்கு அங்கால சென்று +3 மாறும். ஆகவே x-2 +(-√3) மாறும். ஆகவே இங்கே எக்ஸுக்கான தீர்வுகள் 2 பெறப்படும். ஒன்று இந்த -2 இங்கே வந்து +2 மாறி √3 +2 மாறும், அல்லது 2 -√3 என்று 2 தீர்வுகள் பெறப்படும். ஆகவே இதே தீர்வினை இவ்வாறும் சூத்திர முறை மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு தெரியும் x வர்க்கம் -4x + 1 இல் x வர்க்கத்திற்கு முன்னுக்குள்ள குணகம் a, அதே போல் எக்ஸின் குணகம் -4, அதே மாதிரி மாறிலி c. இங்கு நமக்கு தெரியும் சூத்திரமானது -b ± √b வர்க்கம் -4ac/2a. ஆகவே -bக்கு பதிலாக bக்கு பதிலாக -4 பிரதிடும் பொழுது +4 பெறப்படும். +(-) b வர்க்கத்தில் -4 முழுவதின் வர்க்கம் 16 மாறும். அதே போல் 4 தர a என்பது 1, c என்பது 3. ஆகவே 16 -4 12 மாறும். இங்கு 12 வரும். அதே போல் முன்னுக்கு 4 கீழே 2. ஆகவே இந்த 12ஐ நாம் இவ்வாறு எழுத முடியும், 4 தர 3 சொல்லி. ஆகவே 4 ருட்டுக்கு வெளியெடுக்கும் பொழுது 2 மாறும். ஆகவே 4 +(-) 2√3/2. ஆகவே பிரிக்கும் பொழுது 2 +(-) √3 சொல்லி அதே தீர்வு தான் பெறப்படும். ஆகவே இங்கு இந்த 2 தீர்வுகளிலும் நாம் அறிவோம் tan 5π/12 ஆனது π/4 விட பெரிய பெருமானமாகும். ஆகவே பெரிய பெருமானமாக இருந்தால் tan 5π/12 ஆனது tan π/4 விட பெரிய பெருமானமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் என்றால் டேனிற்குள் கோணத்தின் பெருமானம் அதிகரிக்கும் பொழுது டேன் பெருமானங்களும் அதிகரித்து கொண்டு செல்லும். கோணத்தின் பெருமானங்கள் அதிகரிக்கும் பொழுது π/4 π/2 என்று கோணங்களின் பெருமானங்கள் அதிகரிக்கும் பொழுது டேனுடைய பெருமானமும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஆகவே தான் இங்கு நான் பார்க்கும் பொழுது 5π/12 எனும் கோணமானது π/4 எனும் கோணத்தை விட பெரிய கோணமாக இருப்பதால் tan 5π/12 ஆனது tan π/4 விட பெரிய பெருமானமாக இருக்கும். ஆகவே tan π/4 பெருமானம் 1 ஆகையால் 1ஐ விட tan 5π/12 ஆனது பெரிய பெருமானமாக இருக்கும். ஆகவே நாம் இங்கு பார்க்கலாம் √3க்கான விடை வந்துட்டு 1.73 என்னும் அன்னளவான பெருமானம் கிடைக்கப்பெறுவதன் காரணமாக எக்ஸிற்கான தீர்வு இங்கு 2 -√3 இல் எக்ஸிற்கான தீர்வு வந்துட்டு 1ஐ விட சிறியதாக காணப்படுகின்றது. ஆகவே 1ஐ விட சிறிய ஒரு பெருமானத்தை x ஆனது எடுக்க முடியாது. ஏனென்றால் tan 5π/12 ஆனது 1ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு 1ஐ விட குறைய பெருமானத்தை கொண்டதாக x அமைகின்றது. ஆகவே இது ஒரு தீர்வாக அமையவே முடியாது. ஆகவே 2 -√3 ஒரு தீர்வாக அமைய முடியாது. ஆனால் 2 +√3 ஆனது 1ஐ விட பெரியதன் காரணமாக 2 +√3 ஆனது tan 5π/12க்கான ஒரு தீர்வாக அமைய முடியும். அது மாத்திரம்தான் tan 5π/12க்கான ஒரு தீர்வாகும். ரைட், இந்த வினாவினுடைய பி பகுதியினை பார்க்கும் பொழுது tan வர்க்கம் a/2 ஆனது 1 - cos a/1 + cos a என்பதை நிறுவுமாறு கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கு பார்க்கும் பொழுது 1 - cos a என்பது நாம் அறிவோம் cos 2θவின் விரிவினை நாம் அறிவோம். cos 2θவிற்கான விரிவு cos வர்க்கம் θ - sin வர்க்கம் θ, அல்லது cos 2θ = 1 - 2 sin வர்க்கம் θ, அல்லது cos 2θ = 2 cos வர்க்கம் θ - 1 என்றவாறு நாம் எழுதி கொள்ள முடியும். ஆகவே இங்கு cos a ற்கான விரிவினை sin சார்பாக எழுதும் பொழுது sin a/2 ஆக மாறும். இங்கு உள்ள கோணம் அதன் அரைவாசியாக மாறும். ஆகவே 1 - 2 sin வர்க்கம் a/2 என்று சொல்ல முடியும். அதே போல் cos a ற்கான விரிவு 2 cos வர்க்கம் a/2 - 1 என்றவாறு நாம் எழுத முடியும். ஆகவே இங்கு பார்க்கும் பொழுது 1 - cos a இங்கு RHSலிருந்து செய்யும் பொழுது இலகுவாக இருக்கும். ஆகவே 1 - cos a ற்கு பதிலாக, அதாவது 1
இந்த கொஸ் ஏ ஆனது இங்கால் பக்கம் வரும் பொழுது 1 மைனஸ் கொஸ் ஏ மாறும். அப்போ -2 சைன் வர்க்கம் a/2 ஆனது அடுத்த பக்கம் செல்லும் பொழுது +2 சைன் வர்க்கம் a/2 ஆக மாறும். ஆகவே 1 மைனஸ் கொஸ் ஏக்கு பதிலாக +2 சைன் வர்க்கம் a/2 பிரதியிட முடியும். அவ்வாறு இங்கால் இருக்கிற -1 ஆனது அடுத்த பக்கம் செல்லும் பொழுது 1 ப்ளஸ் கொஸ் ஏ ஆக மாறும். ஆகவே 2 கொஸ் வர்க்கம் a/2 சொல்லி 1 ப்ளஸ் கொஸ் ஏக்கு பதிலாக 2 கொஸ் வர்க்கம் a/2 சொல்லி எழுத முடியும். ஆகவே சைன் வர்க்கம் a/2 கொஸ் வர்க்கம் a/2 ஆனது டேன் வர்க்கம் a/2 ஆக மாறும். அது LHSக்கு சமனாக காணப்படும். ஆகவே அடுத்த கேள்வி இங்கு கேட்கப்பட்டுள்ளது என்னவென்றால், யாதாயினும் ஒரு முக்கோணி ABCயை எடுத்துக்கொண்டால் அதற்கு கொசைன் விதியை பயன்படுத்தி கொசைன் நெறியை பயன்படுத்தி ஒரு கோவை ஒன்றினை நிறுவ சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு நாம் பார்க்கலாம், கொஸ் ஏ என்பது ஒரு யாதாயினும் முக்கோணி ஒரு ABCயினை எடுத்தால் அது கொஸ் ஏ என்பது எதற்கு சமனாக காணப்படும் என்றால் அதன் அருகிலுள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையிலிருந்து. அதன் கொஸ் ஏக்கு அருகிலுள்ள பக்கங்கள் பியும் சியும் ஆகையால் பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் அதிலிருந்து அதன் எதிர்பக்கத்தின் வர்க்கத்தை கழிக்க வேண்டும். ஆகவே பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் அதன் அருகிலுள்ள பக்கங்களின் பெருக்கத்தின் இருமடங்கினால் பிரிக்க வேண்டும். ஆகவே பி இன்டு சி தர 2. ஆகவே கொஸ் ஏ ஆனது பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் 2bc ஆக காணப்படும். அவ்வாறே கொஸ் பிக்கான விரிவினையும் நாம் எழுத முடியும். கொஸ் பி ஆனது ஏ வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தின் கீழ் 2ac. ஆகவே இங்கு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்டு பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ இன்டு டேன் வர்க்கம் a/2 இனை a ப்ளஸ் பி மைனஸ் சி இன்டு ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி என்றவாறு நிறுவச் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் மேலே நமக்கு நிறுவத் தரப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால் 1 மைனஸ் கொஸ் ஏ ஓவர் 1 ப்ளஸ் கொஸ் ஏ ஆனது டேன் வர்க்கம் a/2க்கு நிறுவச் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் டேன் வர்க்கம் a/2க்கு பதிலாக 1 மைனஸ் கொஸ் ஏ ஓவர் 1 ப்ளஸ் கொஸ் ஏ என்று சொல்லி அதை பிரதியிட்டு இங்கே நமக்கு கொஸ் ஏக்கான விரிவு தெரியும் என்பதால் அதிலே கொஸ் ஏயினை பிரதியிட வேண்டும். ஆகவே டேன் வர்க்கம் a/2 ஆனது 1 மைனஸ் பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் 2bc. அதே போல் 1 ப்ளஸ் கொஸ் ஏ உள்ள கொஸ் ஏக்கு பிரதியிடும் பொழுது 1 ப்ளஸ் பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் 2bc. ஆகவே இங்கு 2bcயினை ஃபார்மஸ் எடுக்கும் பொழுது 1ஓட வந்துட்டு 2bc பெருக்கப்படுவதன் காரணமாக 2bc இந்த பிரக்கெட் பிரக்கெட்டுக்குள்ள முன்னுக்கு மைனஸ் பெருக்கப்படும் பொழுது மைனஸ் பி வர்க்கம் மைனஸ் சி வர்க்கம் ப்ளஸ் ஏ வர்க்கமாக மாறும். மைனஸ் பி வர்க்கம் மைனஸ் சி வர்க்கம் ப்ளஸ் ஏ வர்க்கமாக மாறும். அதே போல் இந்த 2bc ஆனது ஃபார்மஸ் ஈடுபடும் பொழுது 1ஓட பெருக்கப்பட்டதால் 2bc ப்ளஸ் பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கமாக மாறும். சரியான 2bc ப்ளஸ் பி வர்க்கம் ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கமாக மாறும். 2bcயும் ஃபார்மஸ் ஈடுபடுறதுனால ரெண்டும் வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே நமக்கு தெரியும், இங்கே முதலாவது கோவையை பார்க்கும் பொழுது இது நிறைவர்க்கமாக எம்மால் மாற்ற முடியும். அதாவது 2bc காணப்படுவதன் காரணமாக நாம் அறிவோம் ஏ வர்க்கம் இங்கு பி வர்க்கம் காணப்படுகின்றது, சி வர்க்கம் காணப்படுகின்றது. அதே போல் 2bcயும் காணப்படுகின்றது. ஆகவே பி வர்க்கத்திலிருந்தும் சி வர்க்கத்திலிருந்தும் 2bcயிலிருந்தும் மைனஸை பொதுவாக எடுத்தால் ஏ வர்க்கத்தை முன்னுக்கு எழுதிவிட்டு மைனஸை பொதுவாக எடுத்தால் பி வர்க்கத்திலிருந்து மைனஸ் பொதுவாக எடுபடும் பொழுது பி வர்க்கமாக மாறும். அதே போன்று சி வர்க்கமாக மாறும். 2bc மைனஸ் 2bc ஆக மாறும். ஆகவே இதனை நாம் நிறைவர்க்கமாக எழுத முடியும். பி வர்க்கம் மைனஸ் 2bc ப்ளஸ் சி வர்க்கம் ஆனது பி மைனஸ் சி முழுவதின் வர்க்கம் என நிறைவர்க்கமாக எழுத முடியும். ஆகவே ஏ வர்க்கம் மைனஸ் பி மைனஸ் சி முழுவதின் வர்க்கமாக மாறும். அதே போல் கீழே உள்ள கோவையினையும் பி வர்க்கம் ப்ளஸ் 2bc ப்ளஸ் சி வர்க்கம் பி வர்க்கம் ப்ளஸ் 2bc ப்ளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் என்றவாறு எழுத முடியும். ஆகவே இதனையும் பி ப்ளஸ் சி முழுவதின் வர்க்கம் என்று கோவையினால் எழுத முடியும். ஆகவே பி ப்ளஸ் சி முழுவதின் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம். ஆகவே இந்த மேலுள்ள கோவையும் கீழுள்ள கோவையும் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது என்றால் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வடிவத்தில் அமைந்துள்ளது. ஆகவே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எனும் விரிவாக நாம் அதனை எழுத முடியும். ஆகவே இதனை விரிவாக எழுதும் பொழுது ஏ மைனஸ் பி மைனஸ் சி, அதே போல் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி, அதே போல்
கீழே உள்ள கோவையும் எழுத முடியும். b + c + a b + c - a b + c + a b + c - a. ஆகவே இந்த மேலே உள்ள கோவையினை பிரக்கெட் நீக்கும் பொழுது மைனஸால் பெருக்கி -b + c ஆக மாறும். மைனஸ் இன்ட்டு b மைனஸ் b மைனஸ் இன்ட்டு மைனஸ் c ப்ளஸ் c ஆக மாறும். ஆகவே a - b + c இன்ட்டு a + b - c ஓவர் b + c - a இன்ட்டு b + c + a ஆக மாறும். ஆகவே இந்த ரெண்டு கோவையினையும் tan வர்க்கம் a/2 பெருக்கி காட்டும் பொழுது அவர்கள் நிறுவச் சொன்ன கோவை நமக்கு பெறப்படும். இப்போ சி பகுதியை பார்ப்போம். அதாவது sin இன்வெர்ஸ் 3/5 + sin இன்வெர்ஸ் 5/13 என்பதை sin இன்வெர்ஸ் 56/65 என நிறுவ வேண்டும். இங்கே நமக்கு தெரியும் sin இன்வெர்ஸ் 3/5 என்பது ஒரு கோணத்தை தரும். அதாவது sin இன்வெர்ஸ் 3/5 என்பது ஒரு முழுமையான ஒரு கோணம். அதாவது sin ஆல்ஃபா என்பது 3/5 ஆக இருந்தால் sin இன்வெர்ஸ் 3/5 என்பது ஆல்ஃபா என்னும் கோணத்தை தரும். அதாவது இங்கே sin ஆல்ஃபா என்பது 3/5 என்று இருந்தால் ஆல்ஃபா என்னும் கோணத்தை தனியாக எழுதும் பொழுது sin இன்வெர்ஸ் ஆனது அடுத்த பக்கம் sin ஆனது அடுத்த பக்கமாக sin இன்வெர்ஸ் 3/5 என நாம் எழுத முடியும். அவ்வாறு தான் இங்கு sin இன்வெர்ஸ் 3/5 என தரப்பட்டுள்ளது. ஆகவே நான் அதை ஆல்ஃபா என்று எடுக்கின்றேன். அதே போல sin இன்வெர்ஸ் 5/13 என்பதை நான் பீட்டா என்று எடுக்கின்றேன். ஆகவே அவ்வாறு எடுக்கும் பொழுது இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்பது sin இன்வெர்ஸ் 65 sin இன்வெர்ஸ் 56/65 என நிறுவ வேண்டும். ஆகவே நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவிற்கு சைன் எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவிற்கான ஒரு பெருமானத்தை கண்டுபிடித்து விரித்தெழுவதன் மூலம் ஒரு பெருமானம் வரும். அந்த பெருமானத்திற்கு சைன் இன்வெர்ஸ் எடுத்தால் அந்த பெருமானமானது 56/65 என கண்டுபிடிக்கும் பொழுது இதனை நிறுவியது. அதாவது 56/65 என எடுத்தால் இதனை நிறுவ முடியும். ஆகவே அவ்வாறு எடுப்பதற்கு sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவிற்கான விரிவானது sin ஆல்ஃபா இன்டு cos பீட்டா ப்ளஸ் cos ஆல்ஃபா இன்டு sin பீட்டா. இங்கே நமக்கு sin ஆல்ஃபாவும் sin பீட்டாவிற்குமான விடைகள் நமக்கு தெரியும். ஆகவே இங்கு cos ஆல்ஃபாவினையும் cos பீட்டாவினையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது சர்வ சமன்பாடுகளில் அதாவது sin வர்க்கம் ஆல்ஃபா ப்ளஸ் cos வர்க்கம் ஆல்ஃபா = 1 எனும் சர்வ சமன்பாட்டில் sin ஆல்ஃபா தெரியுமானால் cos ஆல்ஃபாவினை பிரதியிடுவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும். இங்கு ஆல்ஃபா பீட்டா என்று எடுத்தால் sin இன்வெர்ஸ் 3/5 ஆல்ஃபா என்று எடுத்தால் sin ஆல்ஃபா ஆனது 3/5 காணப்படும். அதே போல் sin பீட்டாவானது 5/13 காணப்படும். ஆகவே sin வர்க்கம் ஆல்ஃபாவில் sin ஆல்ஃபாவிற்கு பதிலாக 3/5 பிரதியிடும் பொழுது sin வர்க்கம் ஆல்ஃபாவானது 9/25 மாறி cos ஆல்ஃபாவானது ப்ளஸ் ஓ மைனஸ் ரூட்டுக்குள்ளே 1 - 9/25 வரும். ஆகவே இதனை சுருக்கும் பொழுது ப்ளஸ் ஓ மைனஸ் 4/5 என பெறப்படும். cos ஆல்ஃபாவானது 4/5 என பெறப்படும். ஆகவே இங்கு நாம் பார்க்க வேண்டும் sin ப்ளஸ் ஓ மைனஸ் வாரத்தினால இங்கே நம்ம பார்க்க வேண்டும் sin π/3 அதாவது sin π/3 ஆனது 60 பாகை. அதாவது 60 பாகையானது அதற்கான பெருமானம் வந்துட்டு √3/2. அதே போல் sin ஆல்ஃபாவிற்கான விடை இங்கு தரப்பட்டுள்ளது 3/5 என்று 3/5 என இங்கு தரப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு நாம் பார்க்க வேண்டும் √3க்கும் 3/5க்கும் இடையிலான எது பெரியது என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே √3/2 ஆனது பெரிய பெருமானமாக காணப்படும் 3/5 விட. ஆகவே சைனின் பெருமானங்கள் கோணத்தின் பெருமானம் அதிகரிக்க அந்த கோணத்தின் சைன் விகித பெருமானம் அதிகரிப்பதன் காரணமாக ஆல்ஃபாவானது π/3 விட சிறிய பெருமானமாக காணப்படும். π/3 விட ஆல்ஃபாவானது சிறிய பெருமானமாக காணப்படும். ஏன் sin ஆல்ஃபாவானது 3/5 இருப்பதன் காரணமாக π/3 விட சிறிய பெருமானமாக காணப்படும். அதே போல் ஆல்ஃபாவானது 0 விட பெரிதாகவும் காணப்படும். ஆகவே π/3 விட சிறிய பெருமானமாக காணப்படுவதன் காரணமாக அதாவது இது முதல் கால்வட்டத்திற்குள் அடங்க வேண்டும். முதலாவது கால்வட்டத்திற்குள் தான் அடங்க வேண்டும். ஆகவே முதலாவது கால்வட்டத்திற்குள் கொஸ்ஸானது நேர்பெருமானத்தை கொண்டிருப்பதன் காரணமாக மைனஸ் பெருமானம் வராது. ஆகவே cos ஆல்ஃபா = 4/5 என்பதே பெறப்படும். அதே போன்று நாம் பார்க்க வேண்டும் sin வர்க்கம் அதாவது sin பீட்டா = 5/3 5/13. ஆகவே sin பீட்டாவானது 5/13 இருந்தால் cos பீட்டாவை அதே போன்றே காண வேண்டும். அதாவது cos பீட்டாவானது 1 - sin வர்க்கம் பீட்டா முழுவதின் ரூட்டாக காணப்படும். ஆகவே ப்ளஸ் ஓ மைனஸ்
12/13 வரும். அதாவது சைன் வர்க்கம் பீட்டாவானது 5/13 இருந்தால் சைன் வர்க்க பீட்டாவானது 25/169. ஆகவே கழிப்படும் பொழுது 144/169 வரும். ஆகவே 12/13 ப்ளஸ் ஓ மைனஸ் 12/13 வரும். ஆகவே இங்கு நான் பார்த்தால் சைனுக்கு பார்க்கும் பொழுதும் சைன் π/6 எடுத்துக்கொண்டால் அது ஹாஃபாக இருக்கும். அதைவிட ஹாஃபை விட 5/13 ஆனது சிறிய பெருமானம். ஆகவே சைனின் பெருமானங்கள் அதாவது கோணத்தின் பெருமானம் அதிகரிக்கும் பொழுது சைனின் பெருமானங்களும் அதிகரிப்பதன் காரணமாக இங்கும் நாம் பார்க்கலாம். அதாவது π/6 விட பீட்டாவின் பெருமானம் சிறிய பெருமானமாக வருகின்றது. ஆகவே இது முதலாவது கால்வட்டத்திற்குள் அடங்க வேண்டும். முதலாவது கால்வட்டத்திற்குள் பீட்டா என்பது அடங்க வேண்டும். ஆகவே முதலாவது கால்வட்டத்திற்குள் அனைத்து கோணங்களும் ப்ளஸ் என்பதை எடுப்பதன் காரணமாக கொஸ் பீட்டாவானதும் ப்ளஸ் பெருமானத்தை மாத்திரம் எடுக்கும். ஆகவே 12/13. ஆகவே இங்கு நாம் நான்கு விடயங்களையும் கண்டுபிடித்து விட்டோம். சைன் அல்ஃபா தெரியும், கொஸ் பீட்டா தெரியும், அதே மாதிரி கொஸ் அல்ஃபா சைன் பீட்டா எல்லாமே தெரியும். ஆகவே அவற்றிற்கு பிரதிடும் பொழுது சைன் அல்ஃபாவானது 3/5, கொஸ் பீட்டாவானது 12/13, கொஸ் அல்ஃபாவானது நாம் கண்டுபிடித்தோம். கொஸ் அல்ஃபாவானது 4/5, அதே மாதிரி சைன் பீட்டாவானது 5/13. ஆகவே பிரதிடும் பொழுது கீழே 13 தர 5 65, மேலே 36, அதே போல் 65 மேல் 20 ஃபார்மஸ் எடுக்கும் பொழுது 56 பெறப்படும். ஆகவே சைன் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவானது 56 இருந்தால் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவானது சைன் இன்வெர்ஸ் 56 கீழ், அதாவது சைன் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவானது 56/65 இருந்தால் கோணம் கோணம் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவானது சைன் இன்வெர்ஸ் 56/65 ஆகும். ஆகவே இங்கு நிறுவ சொன்னது நான் அதாவது எல்ஹெச்எஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருந்தால் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவினை எவ்வாறு நிறுவ வேண்டும்? அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவினை சைன் இன்வெர்ஸ் 56/65 எழுத வேண்டும். ஆகவே இது RHS ஆக இருக்கும்.